இந்த பள்ளியில் இந்திய திருநாட்டின் 77ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இந்த விழாவில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய மாணவ மாணவிகளே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு ராஜகோபால் அவர்களே, இந்த பள்ளிக்கு நிறைய நன்கொடைகளை கொடுத்து இந்த மாணவர்களின் கல்விக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அண்ணன் சிவசங்கரன் அவர்களே மற்றும் இந்த விழாவில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களே, சமூக ஆர்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாகவும் இந்திய திருநாட்டின் 77ஆம் ஆண்டு குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சுதந்திரம் பெற்ற இந்தியா மக்களால் மக்களுக்கான தலைவர்களை வாக்கு செலுத்தி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அரசமைப்பு சட்டத்தை உயரிய நோக்கத்தோடும் மிகப்பெரிய கனவோடும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினார். அதன் பயனாக நம்முடைய சுதந்திர இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நமக்கான தலைவர்களை இந்திய திருநாட்டில் உள்ள அனைத்து குடிகளும் வாக்கு செலுத்தி நமக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை இயற்றிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அந்த சீரிய உழைப்பால் சுதந்திர இந்தியா குடியரசு இந்தியாவாக அறிவிக்கப்பட்ட நாள் இது. இந்த நன்னாளில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவுப்படி நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் சாதி சமயமற்ற ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க இந்த நன்னாளில் உறுதியேற்க வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.